செம்ம என்ஜாய்மெண்ட் சரியா இருந்தது. இத்தனை வருஷத்துக்கு நான் தவம் காத்திருந்தேன் சச்சின் படம் பார்க்கறதுக்கு. செம்ம காமெடி ஃபன்னு. நம்ம பாலாஜி, சந்தானம், தாடி பாலாஜி, வடிவேலண்ண சரியான ஐயசாமி காம்போ வெரி லெவலு. அதே மாதிரி தளபதி அண்ணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பகவதி நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம்லாம் வராமல் சச்சின் படத்தை எதுக்கு நம்ம ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப வருஷம் 20 வருஷம் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் பேக்கு. இதே ஏரியா தான். ஏப்ரல் மாதம் 2005 14 15 டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏப்ரல் மாதம் அதே தான் 2025 18 ரிலீஸ். சரியா அவுட்புட்டு, செம்ம என்ஜாய்மெண்ட். தியேட்டரில் உட்காரோம், படம் பிச்சுக்கிட்டு போகுது. 20 வருஷத்துக்கு பேக்கு. தலைவருடைய சாங்கும் சரி, அந்த மூமெண்ட்டு, தலைவருடைய காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன். சரியா என்டர்டைன். ஒவ்வொரு தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல். கமலா தேட்டரில் எல்லாம் ஹவுஸ்ஃபுல். 4 ஷோ 5 ஷோ மேக்ஸிமம் 5 ஷோ ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஹவுஸ்ஃபுல். வித்யா எல்லா தேட்டர்லையும். ஏன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா தளபதியுடைய ஓல்டு படத்தை வந்து ரீமேக் பண்ணி இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியே விடுறாங்க. எதுக்குன்னா தளபதி படம் வந்து இதுக்கப்புறம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கும்போது ஆடியன்ஸ் எஃபெக்ட் தளபதியுடைய ரசிகர்களுக்கு ரீரிலீஸ் பண்றாங்க. அதுவும் ஓல்டு படத்தை தான் பண்றாங்க, நியூ படத்தை மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கதை அந்த மாதிரி ஒர்த்து. செம்ம ஜாலி மூமெண்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏப்ரல் மே மாதம். எப்படின்னா இந்த ஒரு என்டர்டைன் லீவ் எல்லாருக்குமே லீவ் என்ஜாய்மெண்ட் விட்டுருப்பாங்கல்ல. அப்போ நம்ம பீச்சு பார்க் எல்லாத்தையும் சுற்றிட்டு இருப்போம், கோயிலுக்கு, ஊட்டி, கொடைக்கானல்லாம். அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தளபதி படத்துக்கு எவ்வளோ கூட்டம் தியேட்டர்ல நீங்க பாருங்க. இந்த படத்தை வந்து ரீரிலீஸ்லயே அழகா கலெக்ஷன் கம்மியா தொட்டோம். இப்போ தலைப்படம் வேற ரிலீஸ் குட் பேட் அட்லி ஓடிட்டு இருக்கு, நல்ல மாதிரியா ஓடிட்டு இருக்கு. அது கூட ஒரு 3 நாள் கழிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தளபதி இவங்களுடைய டீம் ஆஃபர் வேற லெவலுங்க. சத்தியமா எதிரே பார்க்கல. உள்ள ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா தேங்க்யூ. தளபதியுடைய கேரக்டரும் சரி, ஜாலியோட இந்த படத்துல வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா எதுக்கு நான் வார்த்தை இல்லைன்னு சொல்றேன்னா இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டர்ல டிவில நிறைய டைம் பார்த்துருப்போம். ஏன்னா திரும்பவும் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது, தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டைன் ஜாலியா இருக்கும். அது வேற இல்லை, சாங்ஸும் சரி, ஃபைட்டு, அந்த காமெடி ஜேர்னி, ஒவ்வொரு மூமெண்ட்டும், கேமரா ஆங்கிள், மியூசிக் எல்லாமே வர்ணிக்கலாங்க. ரீரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹாப்பி வச்சுட்டு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. நல்ல படத்தை வந்து ஸ்க்ரீனில் திரும்பவும் பார்ப்போமா பார்க்க மாட்டேன், எல்லாருக்குமே தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்தது தியேட்டரில் போய் பார்த்தேன். சரியான விசில் பறகுது தியேட்டருக்குள்ள. பூமாலாம் கொட்டுறானுங்க, பேப்பர் காகிதம் பேப்பருக்கு கீழே கொட்டுறானுங்க. தியேட்டரில் விசில் பறகுது ஒவ்வொரு மூமெண்ட்டும். காமெடி சொல்ல தேவையில்லைங்க. காமெடிக்கு ஒரு லேகே தெரியல. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ டைம் சொல்ல தேவையில்ல. நீங்கள் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. கலெக்ஷன் வந்து வேற லெவலில் தொட்டோம், திரும்பவும் தொட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.